One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு புதிய சிக்கல். மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் பதிலால் அதிர்ச்சி. தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என கூறும் மத்திய அரசு. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்று ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்க்கும் நிலையில் மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் பதிலால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்கிறது மத்திய அரசு. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் பதிலால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்று கூறுகிறது மத்திய அரசு. நீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் அவ்வாறு குறிப்பிடவில்லை என்கிறது மத்திய அரசு. இதனால் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமலேயே மேகதாது அணை கட்டப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மேகதாது அணை கட்டக்கூடாது என்று தமிழக அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வரும் நிலையில் தாவேக அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்விகள் எழுகின்றன. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் பதிலால் தமிழ்நாட்டுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவிரி பாசன விவசாயிகள் வறட்சியை சந்தித்து வரும் நிலையில் மேகதாது அணை கட்டப்பட்டால் ஒரு பெரிய விளைவு ஏற்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது. தாவேக அரசு என்ன செய்ய போகிறது? மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் பதிலால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மேகதாது அணை விவகாரத்தில் மும்முரம் காட்டுகிறது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. தாவேக அரசு என்ன செய்ய போகிறது? மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு. அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இது உள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. இது காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. மேகதாது அணை கட்ட தமிழகத்தில் தமிழகத்துடன் ஒப்புதல் தேவையில்லை என்கிறது மத்திய அரசு. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு இவ்வாறு பதிலளித்திருக்கிறது. அன்புமணியின் கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் அதிர்ச்சி பதிலை மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்று கூறியிருக்கிறது மத்திய அரசு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் அவ்வாறே இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு. இது காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு தேவையான உரிய நீரை காவிரியில் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே புதிய அணையை கட்டுவதில் மும்முரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு புதிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மேகதாது அணை கட்ட தமிழக ஒப்புதல் தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு. அன்புமணியின் கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் இவ்வாறு பதிலளித்திருக்கிறது மத்திய அரசு. மேகதாது விவகாரத்தில் என்ன செய்ய போகிறது தாவேக அரசு? முதலமைச்சர் விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது? உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 18வது அட்டவணைப்படி எந்த இடத்திலேயும் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் பெற்றுதான் மேகதாட்டு அணை கட்ட வேண்டும் என்ற அறிவிப்பு இடம்பெறவில்லை என உண்மைக்கு புறம்பாக சொல்லியிருக்கிறார். இதே போல கடந்த 2015 அன்றைய அமைச்சராக இருந்த உமா பாரதி அவர்கள் ஆர்டிகிள் 13 அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாட்டு அணை கட்ட முடியாது என்று இதே பாராளுமன்றத்தில் அவரும் எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளித்திருக்கிறார். இப்படி உண்மைக்கு புறம்பாக பாராளுமன்றத்தையே சந்தேகத்துக்கு இடமளிக்கிற வகையில் இந்த பதில் உரை அமைந்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை அனுமதித்து மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுகிறது. தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கவில்லை.
நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் உண்மைக்கு புறம்பாக பேசுவதையே பாராளுமன்றத்தில் இப்படி தொடர்ந்து நடைபெறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டை அழிப்பதற்கென்று மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சதியை முறியடிப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் தமிழக அரசு விவசாய அமைப்புகளை ஒன்றிணைத்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும். மணி கேள்விக்கு பதிலளிக்கிற அன்று இரவே கர்நாடகாவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தலைமையில் கூடி மேகதாட்டு அணை கட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பது இந்த காங்கிரஸ் BJP சதி வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. காங்கிரசும் பாஜகவும் இணைந்து மேகதாது விவகாரத்தில் கூட்டு சதி செய்கின்றன என்கிறார் PR பாண்டியன். காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல திமுக அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஆகஸ்ட் 3 கர்நாடகா செல்ல திட்டமிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த பயணத்தின் மூலம் காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்கிறது மத்திய அரசு. தமிழகத்திற்கு மேலும் ஒரு பெரிய சிக்கலை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல அதிமுகவும் திமுகவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இது ஒரு சதிவலை, அதில் சிக்க வேண்டாம் என்றார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஆகஸ்ட் 3 கர்நாடகா செல்ல முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? டெல்லியில் கர்நாடக எம்பிக்களை திரட்டிய DK சிவகுமார். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கர்நாடகா அழுத்தம் கொடுக்கிறது. என்ன செய்ய போகிறது தாவேக அரசு? மேகதாது விவகாரத்தில் அடுத்தடுத்து நகர்வுகளை முன்னெடுக்கிறது கர்நாடக அரசு. மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறது. என்ன செய்ய போகிறது தாவேக அரசு? டெல்லியில் கர்நாடக எம்பிக்களை திரட்டி இருக்கிறார் DK சிவகுமார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்ற கூறியிருக்கிறது மத்திய அரசு. இது தமிழகத்திற்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. காவேரி பிரச்சனையில இந்த பேச்சுவார்த்தைகள் நமக்கு எந்த பலனையும் கொடுத்ததில்லை. இது பேச்சுவார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா பொதுவாக நமக்கு கிடைத்த அனுபவம் என்னவென்றால் அது கசப்பான அனுபவங்கள் தான். பேச்சுவார்த்தைகள் மூலமாக நம்மால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. நம்மளுடைய நோக்கம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய நீரை நாம் பெற்று வருவது. பட் அது இந்த கூட்டத்தில் நடைபெற்றால், இந்த கூட்டம் நடைபெற்றால் அந்த நோக்கம் நிறைவேறுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் விஜய் அவர்கள் போய் பார்த்துட்டு வருது, அது நல்ல முன்னெடுப்பு. அதனால அதை நம்ம வரவேற்கணும். காவிரி நீரை பெரும் நோக்கம் நிறைவேறுமா? முதலமைச்சர் விஜயின் பயணம் நல்ல நோக்கம் என்கிறார் T. ராமகிருஷ்ணன். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு கசப்பான அனுபவங்களே கிடைத்திருக்கின்றன என்றும் கூறுகிறார். இதற்கிடையில் முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணத்திற்கு திமுகவும் அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. முதலமைச்சர் விஜயின் பயணம் காவிரி பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்குமா? இந்த விவகாரத்தில் என்ன செய்ய போகிறது தாவேக அரசு? காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் பதிலால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கர்நாடகா தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறது. என்ன செய்ய போகிறார் முதல்வர் விஜய்? One decision will bring you knowledge, growth and excellence. We focus on quality education, highly qualified professors and world-class infrastructure. Joy University.